ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பாடம் உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றிவிடும். மெட்டிக்கான ரகசியம் வெறும் புத்திசாலித்தனம் மட்டுமல்ல, அதைவிட ஆழமான ஒன்று, மரியாதை. இது அர்ஜுனின் எழுச்சியூட்டும் கதை. தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்த ஒரு சிறுவன் வாழ்க்கை அவனுக்கு ஒருபோதும் மறக்க முடியாத பாடத்தை கற்பிக்கும் வரை. இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் சொந்த வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ஒரு உண்மையை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். எனவே இறுதி வரை என்னுடன் இருங்கள். அர்ஜுன் ஒரு புத்திசாலி பையன், மிகவும் புத்திசாலி. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவனுக்கு யார் மேலேயும் மரியாதை இல்லை. அவன் தன் வகுப்பு தோழர்களை கேலி செய்தான். அவன் ஆசிரியர்களிடம் குறுக்கிட்டு தான் எப்போதும் சரி என்று நினைத்தான். அவன் தயவு செய்த அல்லது நன்றி போன்ற வார்த்தைகளை ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. குழு சேர்ந்து செய்யும் பணியெல்லாம் பயனற்றது என்று அவன் நம்பினான். மக்கள் அவனை தவிர்க்க தொடங்கினர். ஆனால் அர்ஜுன் அதை பொருட்படுத்தவில்லை. ஒரு நாள் அவனது தந்தை, போதும், நீ ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி அர்ஜுனை ஒரு ஞானமுள்ள புத்த துறவியான வணக்கத்திற்குரிய டென்ஷனிடம் அனுப்பினார். அர்ஜுன் மடத்தை வந்தடைந்தார், இன்னும் பெருமையுடன். ஆனால் துறவி சிரித்து கொண்டே, நீ திரும்பி செல்வதற்கு முன் 3 எளிய பணிகளை செய்ய வேண்டும் என்றார். துறவி நன்றியுணர்வு சக்தியை அவனுக்கு புரிய வைக்க முதலாவது சோதனையை கொடுத்தார். துறவி அர்ஜுனிடம், போய் கிராம மக்களிடம் உணவு கேளு, ஆனால் தயவு செய்து அல்லது நன்றி என்று சொல்லாதே என்றார். எளிதானது இல்லையா? ஆனால் அர்ஜுன் கதவுகளை தட்டிய போது முதல் வீட்டுக்காரர் அவன் முகத்தில் கதவை மூடினார். 2வது வீட்டுக்காரர் அவனை புறக்கணித்தார். 3வது வீட்டுக்காரர் அவனுக்கு பழைய ரொட்டியை கொடுத்து, உனக்கு மரியாதை இல்லாததால் இதுதான் உனக்கு கிடைக்கும் என்று கூறினார். அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தான். யாரும் அவனுக்கு உதவ விரும்பவில்லை. திரும்பி வந்த அர்ஜுனிடம், துறவி, மரியாதை ஒரு கண்ணாடி போன்றது. அது நீ மற்றவர்களுக்கு காட்டுவதை பிரதிபலிக்கிறது என்றார். 2வது சோதனைக்காக துறவி ஒரு ஞானமுள்ள பெரியவருடன் ஒரு விவாதத்தை ஏற்பாடு செய்தார். ஆனால் அர்ஜுனுக்கு ஒரு விதி வழங்கப்பட்டது. அர்ஜுன் பேசுவதற்கு முன் பெரியவர் பேசுவதை அர்ஜுன் முழுமையாக கேட்க வேண்டும். முதலில் அர்ஜுன் சிரமப்பட்டான். அவன் குறுக்கிட வாதிட விரும்பினான். ஆனால் அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். உண்மையிலேயே கேட்டான். கடைசியாக அர்ஜுன் பேசிய போது ஏதோ மாயாஜாலம் நடந்தது. பெரியவர் சிரித்துக்கொண்டே அர்ஜுனிடம், இப்போது நீங்கள் ஆணவத்துடன் அல்ல, ஞானத்துடன் பேசுகிறீர்கள் என்றார். கேட்பது பேசுவதை போலவே சக்தி வாய்ந்தது என்று அர்ஜுன் கற்றுக்கொண்டான். இறுதி சோதனைக்கு அர்ஜுன் 2 துறவிகளுடன் ஒரு பாலம் கட்ட வேண்டியிருந்தது. ஆனால் ஒரு துறவி மெதுவாக இருந்தபோது அர்ஜுன் அவரை கேலி செய்தான். மற்ற துறவி அவமரியாதை செய்யப்பட்டதாக உணர்ந்து உதவ மறுத்துவிட்டார். விரைவில் யாரும் அவருடன் வேலை செய்ய விரும்பவில்லை. அர்ஜுன் தனியாக போராடி தோல்வி அடைந்தான். துறவி அர்ஜுனிடம், ஒரு மரத்துண்டு பாலத்தை உருவாக்க முடியாது என்பது போல ஒரு மனிதன் மட்டும் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியாது என்றார். முதல் முறையாக அர்ஜுன் புரிந்து கொண்டான். மரியாதை என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அது மற்றவர்களை எப்படி நடத்துவது என்பது பற்றியது. இப்போது அர்ஜுன் ஒரு மாறிய பையன். இப்போது அவன் தயவு செய்த மற்றும் நன்றி போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினான். பேசுவதற்கு முன் கேட்டான். குளிப்பணி மற்றும் கருணையை மதித்தான். வீடு திரும்பியதும் அவனது தந்தை வேண்டுமென்றே ஒரு கிளாஸ் கண்ணீரை கொட்டினார். முன்பு அர்ஜுன் ஏளனம் செய்திருப்பான். ஆனால் இப்போது அமைதியாக அதை சுத்தம் செய்து சிரித்தான். அவனது தந்தையின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் அர்ஜுனின் தோளில் கை வைத்து, என் மகன் உண்மையிலேயே மாறிவிட்டான் என்றார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அர்ஜுன் ஞானமும் பணிவும் அவரை ஒரு தலைவராக்கியது. அவர் பள்ளியில் சிறந்த மாணவரானார். அவரது ஆசிரியர்கள் அவரை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைத்தனர். மக்கள் அவருடன் பணியாற்றவும் அவருக்கு உதவவும் அவரை ஆதரிக்கவும் விரும்பினர். அவர் நேசிக்கப்பட்டார், மதிக்கப்பட்டார், உண்மையிலேயே வெற்றி பெற்றார். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் விட சிறந்த பாடத்தை கற்றுக்கொண்டார். இப்போது இது உங்கள் முறை. மக்கள் உங்களை மதிக்க வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் மற்றவர்களை மதிப்பதன் மூலம் தொடங்குங்கள். நீங்கள் வெற்றியை விரும்புகிறீர்களா? அன்பாகவும் பணிவாகவும் நல்ல கேட்பவராகவும் இருப்பதன் மூலம் தொடங்குங்கள். நினைவில் கொள்ளுங்கள், புத்திசாலித்தனம் கதவுகளை திறக்கக்கூடும், ஆனால் மரியாதை மற்றும் கருணை அவற்றை திறந்து வைத்திருக்கும். இந்த கதை உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி இதை கேட்க வேண்டிய ஒருவருடன் இதை பகிரவும். கீழே கருத்து தெரிவிக்கவும். இன்று நீங்கள் என்ன ஒரு கருணை செயல் செய்வீர்கள்? வாழ்க்கையை மாற்றும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
ஏனெனில் உண்மையான வெற்றி மரியாதையுடன் தொடங்குகிறது. நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.